வணக்கம் மக்களே. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பேரதிர்ச்சி. எதிர்பாராத ஒரு அறிவிப்பை வெளியிட்ட சசிகலா. பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடன் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளார். சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் 234 தொகுதிகளிலும் ராமதாஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் இணைந்து 234 தொகுதிகளிலும் போட்டியிட திட்டமிட்டுள்ளனர். ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுகவின் கூட்டணி, அதிமுகவின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி, நாம் தமிழர், தமிழக வெற்றிக் கழகம் என்று 4 முக்கிய போட்டிகள் இருக்கக்கூடிய நிலையில் 5வதாக சசிகலா அவர்களது கூட்டணி என்று அதிமுகவின் தலைக்கு விழுந்த மிகப்பெரிய இடியாகவே மாறிவிட்டது. மேலும் சசிகலா அவர்கள் 234 தொகுதியில் போட்டியிட்டால் எடப்பாடிக்கு எப்படி பாதிப்பு? புதிய கட்சியை மக்கள் எப்படி அங்கீகரிப்பார்கள்? இதனால் எடப்பாடிக்கு தானே சாதகமாக மாறும் என்று நீங்கள் நினைக்கலாம். அதாவது 234 தொகுதிகளிலும் சசிகலா மற்றும் ராமதாஸ் ஐயா அவர்கள் வெற்றியடைவது கடினம்தான். ஆனால் அதிமுகவின் ஓட்டுக்கள் குறைவதால் நிச்சயம் தொகுதிகளது எண்ணிக்கையும் கணிசமாக குறையும். இதனால் தனிப்பெரும்பான்மை 156 தொகுதிகள் இருந்தால்தான் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலைமை திமுகவிற்கு சாதகமாகவும் அதிமுகவின் கூட்டணிக்கு பாதகமாகவும் மாறும். இதனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக கூட்டாட்சி அமலுக்கு வரும். அதாவது ஒருவேளை சசிகலா அவர்கள் 20 தொகுதிகள் 25 தொகுதிகளை கைப்பற்றினாலோ, நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் 20 தொகுதிகளுக்கு மேலாக கைப்பற்றினாலோ அவர்களது ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு சூழல் உருவாகும். அப்பொழுது அவர்கள் பேச்சை கேட்டுத்தான் திமுகவும் அதிமுகவும் ஆட்சியை அமைப்பார்கள். இதில் அவர்களுக்கு சாதகமாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கே ஆதரவுகளை நாம் தமிழரோ, தாவேகாவோ அல்லது சசிகலாவோ ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுப்பார்கள். ஆனால் மக்கள் யாருக்கு ஆதரவுகளை கொடுப்பது என்பது அவர்களது கையில்தான் இருக்கிறது. இதனால்தான் கணிசமான தொகுதிகளது எண்ணிக்கை, வாக்கு வங்கிகள் குறைவதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியிலும் இருக்கிறார். பாமக 2ஆக பிரிந்து செயல்படுகிறது. 50% அன்புமணி அவர்களுக்கு பின்னால் இருந்தாலும் 50% மக்கள் பாமகவிற்கே ஆதரவுகளை அப்பகுதியில் உள்ள மக்கள் மற்றும் குறிப்பிட்ட சமூகத்தினர்கள் ஆதரவாகவும் இருக்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல கோடிகளை செலவு செய்ய நேரிடும். செலவு செய்தாலும் வெற்றியடையவில்லை என்றால் அது மிகப்பெரிய நஷ்டமாக பார்க்கப்படும். மீள முடியாத ஒரு துயரமாகவும் ஏற்படும்.